வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் ஆகியவற்றிற்கு அருகில் திறக்கப்பட்ட மதுக்கடைகள் எத்தனை என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதி திருமுல்லைவாயலில் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இவர்களில் 21 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களுக்கு ஜாமீன் வழங்க கீழமை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இவர்களில் பிரசன்னா என்பவரின் தாய் இறந்துவிட்டதால் அவரை பரோலில் விடுவிக்க கோரி நீதிபதிகள் கிருபாகரன், பார்த்திபன் அமர்வில் முறையிடப்பட்டது. அப்போது டாஸ்மாகுக்கு எதிராக போராடுபவர்களை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் பிரசன்னாவை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டனர். மற்ற 20 பேருக்கும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தினர். ஆனால் பிரசன்னாவை விடுவிக்கவில்லை என்று அவரது தரப்பில் மீண்டும் முறையிடப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் சொல்லை சிறை அதிகாரி நம்பவில்லை என்றால் அந்த அதிகாரி அந்த பணிக்கு தகுதியில்லாதவர் என்று கூறிய நீதிபதிகள் உத்தரவிட்டும் ஜாமீனில் வெளிவிடாத அதிகாரி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பிரசன்னா விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு என்று பாட்டிலில் எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அதனை செயல்படுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை அமைப்பதையே குறிக்கோளாக வைத்திருப்பதாக தெரிவித்தனர். 21 பேர் மீதான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்வதாகவும் அவர்களை மாலைக்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுதாரர்களை பொது சொத்துக்களை சேதப்படுத்திய காரணத்திற்காக 1000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து எத்தனை மதுக்கடைகள் மூடப்பட்டன என்றும் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் ஆகியவற்றின் அருகில் எத்தனை மதுக்கடைகள் திறக்கப்பட்டன என்பது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.